மண்ணை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நெஞ்சில புடிச்சு சுளுக்கு அவன் நினைப்ப விரட்டி ஒதுக்கு கிறுக்கு புடிச்சு அலையிறவன எலும்பு அடிச்சுன்னு இருக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார். குக்கியில பேய் படமா சார்? லவ் படம். தூக்கினாலே பெய் தானப்பா. இப்போ நீங்க இதை காமிச்சு கூட நான் தான் சொல்ல முடியாது. இல்ல இவங்க ஒரிஜினல் போட்டோ பார்த்தேன், ரொம்ப மோசமா இது. ஓகே தான் சார். 5 ஸ்டெப்ஸ் கடைபிடிச்சா பிரேக்கப் ஆயிடும், அது சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த பிரேக்கப் எப்படி ஆயிருப்பா? இவங்க என்னோட பேர். நீங்க ஏதோ ஃபேண்டசியா உள்ள வந்து சேர்த்து வைப்பீங்களா சார்? இல்ல இருக்கு பாருங்க, என்னன்னு சொல்ல மாட்டேன். வாட் இஸ் லவ்? நம்மளுக்கு ஒரு 2வது குடும்பம் மாதிரி. ஏன் சார் ஒய் 13 சார்? காதல் படம்னால அன்னைக்கு அதான் லவ் டே இல்லையா? 13 14 தானே, February 14 தானே லவ் டே. மாத்திட்டோம் இந்த படத்துக்காக ஒரு 1 டே இந்த வருஷம் மட்டும். சார் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? எங்க வேணா எங்க வேணா ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குது? இங்க சார் 2 டிஸ்ட்ராக்ஷன் உட்கார வச்சிங்களேன் சார். உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கப்பா. சார் இவங்க முதல்ல பாராட்டி ஆகணும் சார். சரி பாராட்டுங்கப்பா. பெரிய கைத்தள்ளி கொடுத்துலாமா சார்? செம்ம. ஆக்சுவலாக நீங்கள் ஏதோ ஆடிஷன் போயிட்டு மிஸ் ஆனாலும் உங்களுக்கு மாதிரி கொடுத்து உட்காரச்சிட்டாங்களா? அது மாதிரி சீக்ரெட் வந்து நான் படத்தில் சீக்ரெட் வெளிப்படும் படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு ரோல். செம்ம சார். பூக்கியில் பேய் படமா சார்? லவ் படம். பூக்கினாலே பேய் தானப்பா சார்? உண்மையை சொல்றீங்க சார் நீங்க டக்குனு. லவ்ன்றது ஒரு பேய். இல்ல தம்பி நீங்க சொல்லுங்க. இந்த பேய் லவ் பண்ணி அனுபவம் இருக்கா உங்களுக்கு? சார் இல்ல சார். அது என்ன பண்ணி சொல்றீங்க? என்ன அந்த சேர்ல போனா யாரும் இல்லன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் தம்பி லவ் பண்ணது இல்லையா? இல்ல சார், நம்ம ஒன் சைட்ல உள்ள இருக்கு சார். இந்த சைக்கிள் ஓட்ட சொல்லி தர டபுள் சைக்கிள் வரைக்கும் வாழ்க்கையை பார்த்தது இல்ல சார். சைக்கிள்ல தான் சார் உட்காந்துருக்கேன், மற்றபடி இல்லப்பா. நீங்க அதாவது டிவி மக்கள்லாம் உங்களை நம்புறாங்க, உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆமா சார், போய் சொல்லக்கூடாது. இல்ல சார், அதான் பொறுப்பு இருக்கனால தான் சார் நான் இந்த மாதிரி போய் சொல்றேன். இல்லப்பா, ஒரு 1 or 2 இல்ல அவ்வளோலாம் வரல சார். சும்மா நம்ம தூரத்துல இருந்து பார்ப்போம் சார், பார்த்துட்டு அழகா இருக்காங்க ரசிச்சுட்டு நாங்க நகர்ந்துருவோம் சார். அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு சார்? ஃபீல் அருமையா சார். இந்த சுனப்பூக்கி அந்த பட்டாம்பூச்சி ஃப்ளைங்லாம் பக்கத்துல போனோன்னு அது ஃபிளாட் ஆயிடும் சார். நம்ம அப்படியே ரொம்ப நாள் கூட இருக்கும்போது எப்படி இருக்கு சார்? கூட இருந்தா தானே சார் ஃபீல் பண்ண முடியும். இல்ல சார், எனக்கு இந்த மாதிரி இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கூட பேசணும்னு ஆசையா இருக்கா? சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்கப்பா, நம்ம தம்பி தான், நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க இதை காமிச்சு கூட நான் தான் சொல்ல முடியாது. இல்ல இவங்க ஒரிஜினல் போட்டோ பார்த்தேன், ரொம்ப மோசமா இது. ஓகே தான் சிறப்பு. ஸோ அப்போ ப்ரோ நீங்கள் அந்த பாட்டு மட்டும் ஏதாவது பாடினீங்கன்னா லைன் வரும்ல? ஆக்சுவலாக இந்த ஷோவில் நானே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, கதிர் ஒரு சிங்கர். அப்படியா? என்ன போன ஷோவில் வந்து பயங்கரமாக பாடினாரு. போன டைமில் வந்து பக்தி பாட்டு பாடினாரு. பக்தி பாட்டு. இப்போ வந்து வேற பாட்டு, குத்து பாட்டு பாடலாம். கதிர் இவங்க டான்ஸ் பண்ண விட்டுலாமா? சூப்பராக இருக்கும் சார். அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஓகேனா பண்ணிடலாம்ப்பா. பாடினா ஆட முடியாதுண்ணே, மூச்சு வாங்கும். பரவாயில்லப்பா, நல்லா இருக்குண்ணே. இல்ல இவங்க 2 பேரும் ஆட்டோம்னா நான் பாடுறேன். எனக்கு ஆட தெரிஞ்சா பரவாயில்ல. அவரை சுற்றி ஆடுறீங்களா? என்ன பாட்டு திடீர்னு பாட சொன்னா இதாக இருக்கும். ஐயோ டக்குன்னு வரலையே. ஏதாவது இருக்கும் நான் உங்களுக்குள்ள. அட தார தப்பட்ட கொட்டட்டும் நிக்கட்டும் நானாட ஓய், யாரு வம்புக்கும் தும்புக்கும் முன்னால வாராம ஓடத்தான். அட போக்கிரி ஆளுதான் மோதினா தூளுதான் நான் வந்தாட. மூக்குதான் முகரத்தான் எகிரித்தான் போகுமே நான் பந்தாட. அட கில்லாடி யாருன்னு மல்லாடி பாப்பமா வாங்கடா. ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே, எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு வேங்கதான் வருது பாருங்க. ஆமாம் சார். சரி, இப்போ அவர் பாட கோரஸ் சேர்த்துக்கோங்க சார். நீங்கள் டான்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் டான்ஸர்லாம் கோரஸ் பண்ண முடியாதுப்பா. டான்ஸ் எல்லாம் அது தெரியாது சார். ரைட்டா இல்லைப்பா, நம்ம இதே விட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கோரஸ் பாடணும் ஆசைப்பட்டதுனால ஆமாம் சார் உங்களை வந்து ஒரு கோரஸ் டான்ஸராக வச்சு. கோரஸ் சார் அந்த இது சியர் கழிச்சு மாதிரி ஆடுவாங்க. நீங்க இவங்க கூட ஒரு டான்ஸ். ஓகே வாங்க. சொல்லும் போது பூக்கின்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா? சார் பூக்கி சொல்லணுமா? சொல்லணும். ஆமா, டான்ஸ் பண்ணிட்டு நான் தனியாக விட்டுருவேன் அவங்கள. ஆமா வாங்க சார். இல்லப்பா நான் பாடுறேன். பாக்குறீங்களா? பாடுறீங்களா சார்? சூப்பர் சார். என்ன பாட்டு உங்களுக்காக பாடு, நீங்க சொல்லுங்கப்பா. உங்களுக்காக பாட்டு, ஒரு லவ் பாட்டா பாடுங்க. இந்த பாட்டு இந்த இப்போ நம்ம பூக்கியை ப்ரோமோட் பண்ணலாம் சார். ரெடியாப்பா? சார் இந்த ஸ்டெப் இந்த மாதிரி உங்க இஷ்டம் தான். நீங்க இதை வேணா ஆடலாம். ரெடியா? ரிஹர்சல் இருக்கா சார்? இல்லப்பா, ஸ்ட்ரைட்டா டான்ஸ். உங்களுக்குலாம் வந்து இப்போ தேவையில்லை. 1 2 3 4. லவ்வுல நீ உளுந்தா ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், பிரேக்கப் பண்ணி பாரு மூஞ்சி முகரெல்லாம் தெரிக்கும், செந்து நீ சுத்தும் போது ரவெல்லாம் ஜோராக பறக்கும்,
சும்மா இருக்கும்போது சும்மா நின்னாலும் தடுக்கும். வரி மறந்து போச்சு. விட்டு விட்டு போவோம் படு சொகத்துல ஆழமுக்கும். உன் இதயத்தை பகிரிட்டு போய் கதறிட்டு ஓட வைக்கும். நீ செத்து வச்ச நிம்மதிய சேர்த்து உன்னை மொத்தத்துல செஞ்சு போடும். நீ புக்கியோட இந்த பாட்டை கேட்டு நீ ஏன் வெட்டி போய் ஆமா தனுஷா. ஆமா அவங்க ஸ்போர்ட்டிவா நமக்காக பண்றாங்க, நம்ம செய்யணும்லப்பா. 1 2 3 4 நெஞ்சில பிடிச்ச சுளுக்கு, நெஞ்சில பிடிச்ச சுளுக்கு, அவன் நினைப்ப விரட்டி ஒதுக்கு, கிறுக்கு பிடிச்சி அலையிறவன எலும்பு அடிச்சுன்னு இருக்கு. சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். பாருங்க, ஒரு புது டேர்ம் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் கோரஸ் பாடுறவங்களை பார்த்துருப்பீங்க, டான்ஸர் பார்த்துருப்பீங்க. கோரஸ் டான்ஸர் அப்படின்ற ஒரு டேர்மே உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். அதாவது வருஷம் அந்த நியூ இயர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் படத்தோட ரிலீஸும் வருது. அப்போ அந்த ப்ரமோஷனில் மீட் பண்ணுறோம். அந்த வாரமும் அந்த வருஷமும் நல்லா போயிட்டே இருக்கு. ஸோ பாருங்கள், மணி கூட அடிக்குது சார். ஸோ எப்படி சார் அது மாதிரி ப்ளசண்ட்டாகவே ஆரம்பிக்கிறீங்க, ப்ளசண்ட்டாகவே போயிட்டு இருக்கு லைஃப்? வேலை தான், வேலை. நம்ம அப்படி யோசிக்கல. இப்போ தினைக்கும் அப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்காங்கல்ல, தினைக்கு போகிறாங்க, ஒரு வேலை செய்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்கன்ற மாதிரி. எனக்கு வந்து சினிமான்றது வேறு வேலை தெரியாது, தொழிலாயிடுச்சு. அதனால் ஒரு இப்போ படமாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்குறோம், பண்ணுறோம், அவ்வளோதான். சிறப்பு சார். அஜய் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் ப்ரோ. மார்க்கெட் நான் வந்து தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஓ சரி. ஓடிடியில் பார்த்ததுக்கப்புறம் தேட்டரில் பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான். இந்தாட்டி பூக்கே மிஸ் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் February 13 பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 டிக்கெட் மட்டும். கண்டிப்பாக 100%. 2 எதுக்கு? இவங்களை கூப்பிட்டு போகிறது சார் இல்லை சார், கொஞ்சம் மறைக்க முடியல. நான் ஃப்ரெண்டு சார். ஓ கேர்ள் அது மாதிரி போய் இல்லை சார். அது எப்படி சார் சென்டரில் கொடுப்பீங்களா எப்படி சார்? உங்களுக்கு ஓரமாக வேணுமா? இல்லை சார், சென்டரில் டால்பி அட்மாஸ்லாம் கேட்குற மாதிரி சார். இந்த மிடில் ரோ அப்படி கேட்குறேன் சார். நீங்கள் சுற்றி 2 குடும்பம் இப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் சீட் கொடுத்துறோம் சார். எப்படி சார் இது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்களே சார், நல்லா இருக்கே சார். இது என்ன பண்ணுறதுப்பா, ப்ரொடியூசர் நல்லா இருக்கு சார். ஓகே, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அங்கே தேட்டரில் போய் படம் பார்த்து? கரெக்டாக பாப்கார்ன் அது மாதிரி ஏதாவது டைமில் எப்படி சொல்லுங்கள். அகெயின் விஜயாண்டி அவர்கள் கூட இணைகிறீங்க. இந்த படம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் சசி சாரோட படமும் நாங்கள் இருக்குது பைப்லைனில், அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படம் எப்படி செட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்து சார் தான் கதை கேட்டது. கதை கேட்டு ஸ்கிரிப்ட் படிக்க சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது நிறைய இந்த எழுதுறவங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப இது ஒரு லவ்ல ரிசர்ச் அப்பா இது ஆமாம், அவ்வளோ நம்ம தானே பார்த்தோம் படத்தை. ரிசர்ச்லாம் இருக்கா லவ்ல? இருக்கு சார் பாய், பயங்கரமாக ரிசர்ச் பண்ணும் சார். முதல்ல அதுக்கு தான் ஒரு தேட்டருக்கே போகிறாரு சார். இல்லை சார், அந்த பொண்ணு முதல்ல கமிட் ஆயிருக்கான்னு முதல்ல ரிசர்ச் பண்ணுறதே பெரிய விஷயம் சார். நம்ம முதல்ல அந்த பொண்ணை பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு வந்து வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் விசாரிச்சு தான் பார்ப்பீங்களா சார்? ஆமாம் சார், இப்போ பயங்கர டிமாண்ட் ஆயிருக்காங்க சார். வேற லெவல் ஆயிட்டீங்க சார். ஆமாம் சார், இப்போ போன தடவை பார்த்ததுக்கு இந்த தடவை பார்க்குறது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. அப்படியே சார்? தேங்க்யூ சார். அதான் சார், வாய்ப்பு போட்டு குத்திங்க சார். ஸோ அப்படினால ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணி அந்த ரைட்டிங்கை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டிங் பரதி சார். அப்படினால அப்படி தான் அமைஞ்சது இந்த படம். நல்லபடியாக முடிஞ்சது திருப்திகரமாக. சார் 5 ஸ்டெப்ஸ் கடைப்பிடிச்சா பிரேக்கப் ஆகிடும் சார், அது சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நல்லாயிருக்கும் சார். ஏன்னா நீங்கள் படத்துலேயே அந்த இது மாதிரி தான் கான்செப்ட் இருக்குது. 2 பேரும் பிரேக்கப் பண்ணலான்னு உள்ள வரும்போது பார்த்து பிரேக்கப் எப்படி ஆயிருப்பா, உறுதி ஆயிரும். இல்லை சார், உண்மையான இருக்க காதலுக்கு நடக்காதுன்றாங்க. இல்லை, சண்டைன்னு வராமல் இருக்காதுல்ல, அதுக்கு எப்படி பேட்ச் பண்ணிக்கிறோமா இல்லையான்றதான் நம்ம கதை. சண்டை வராமல் பேர் ஆகுதான் செய்யும். கரெக்ட் ப்ரோ. சண்டைன்னு ஒன்று வந்து தானே ஆகும். அது வந்துட்ட பிறகு உங்களுக்கு பேட்சப் பண்ணிக்கிறீங்கன்னா அது பேட்சப் ஆயிரும். பிரேக்கப் ஆகிட்டா பிரேக்கப் ஆயிரும். இல்லை சார், அதான் 5 வழிகள் நல்லா போயிட்டு இருக்க காதல் கட் பண்ணுறதுக்கு. எது கட் பண்ண நல்லா போயிட்டு இருக்கதா? இல்லை, சில பேர்லாம் அப்படி தான் உங்கள் பொண்ணு கேட்பாங்க, நீங்கள் பாருங்கள் நான் என்னை வச்சுக்கிட்டு டிவியிலேயே நான் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட். இதுவே முதல். ஆமாம், அதுவே ஃபர்ஸ்ட். அப்புறம் அடுத்து என்ன கேட்பாங்க, அவர் தான் சீட்டு தரேன்றாருல, ஓரமாக கேட்க வேண்டியதானே. அவர் நான் எடுத்து கொடுக்குறாரு, அப்பவும் கேட்க தரலையா? சரி சார், அப்படி தப்பு சார், அப்படி கேட்பாங்க. ஓ அப்படி சொல்கிறேன். அப்புறம் வேற என்ன, இந்த இன்டர்வியூ லூப் போட்டார். ஆமாம், ஒரு 3 இது 3 வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைனா வந்து பிரேக்கப் ஆயிடும். நீங்கள் வழக்கமாக சினிமா லவ் கதைனா எப்படி ஆரம்பிக்க சொல்லுங்கள், ஏதாவது சும்மா கதை விடுங்க சார். ஒரு காலேஜில் ஒரு பையன் உள்ளே என்ட்ரான் சார். என்ட்ரான உடனே வந்து மணி அடிக்குது எல்லாம் பார்ப்பான். ஃபுல்லாக போயிட்டு ப்ரொஃபஸரை பார்ப்பான்னு சைடில் ஒரு பொண்ணை பார்ப்பான். பொண்ணை பார்த்த உடனே ஆஹா இந்த பொண்ணு படிக்கிற அந்த அளவு எப்போ ஓகே ஆகும்? இன்டர்வலில் ஓகே ஆகுமா? 4th இயரில் சார். இல்லை, நம்ம படத்தில் இன்டர்வலில் ஓகே ஆகும். செகண்ட் ஹாஃபில் சார். செகண்ட் ஹாஃபில் ஓகே ஆகும். ஆமாம். ஓகே, எவ்வளோ நேரம் சரியாக போகும்? ஓகே ஆனாலும் ஓகே எப்படி சார்? ஒரு சாங்காவது போகணும்ல. ஆமாம் சார், ஆமாம் சார். அது எவ்வளோ நேரம் ஆகும்? பார்த்த உடனே சாங் சார். அவனுக்கு பார்த்த உடனே சாங் அப்படியே மயக்கத்தில் நடந்து போவான். பார்த்து அந்த பொண்ணு போகிற கிளாஸில் இவனும் இருப்பான். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சீட்டா இந்த பொண்ணு அப்படி கிளைமேக்ஸில் சேர்றாங்களா சேரலையா தானே. ஆமாம், இதுதான் நீங்கள் வழக்கமாக மேஜராக பார்த்துருக்குது. நம்ம படத்தில் அப்படி இல்லை. எடுத்தோடனே பிரேக்கப், ஃபஸ்ட்டு சீனே பிரேக்கப்,
படம் ஆரம்பிச்சு பருதி இருக்காராங்களா தெரியல. ரைட்டர் எவ்வளோ நேரத்தில் பிரேக்கப் ஆகுது? 7வது நிமிஷத்தில். அவர் தான் ரைட்டர் ஆக்சுவலாக, பருதி அவர் பேர். தலை ஃபார் ரீசன் அது மாதிரி 7வது நிமிஷத்தில் பிரேக்கப். எடுத்தவொடனே காதல் பிரிஞ்சு அப்போ எப்படி படம் பண்ண முடியும்? படப்படன்னு இருக்கும் சார். இப்போ சேருவாங்களா மாட்டாங்களா? அதுக்கப்புறம் வந்து அதான் கதை. செகண்ட் யூனியன் இது இவங்க என்னோட பேர் சார். நீங்கள் ஏதோ ஃபேண்டஸியாக உள்ளே வந்து சேர்த்து வைப்பீங்களா சார்? இல்லை இருக்குது பாருங்க, என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் பாருங்க. இவங்க சிரிக்கிறதுலே கொஞ்சம் இதாக வித்தியாசமாக இருக்கே. சிறப்பு சார். இப்போ நான் இந்த இன்டர்வியூ முன்னாடி கூட நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, அதை தெரியாமல் விட்டு கேட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன் சார். அது மாதிரி நிறைய இடத்துல வந்து விநியோகஸ்தர்கள் சந்தோஷமாக இருக்காங்க மாதிரி நீங்கள் பேசிட்டீங்களே. விநியோகஸ்தர்கள் இல்லை வேறு யாரோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஆமாம் அப்படி தான் பேசிட்டு. இது நல்ல பாயிண்ட் தான், நான் சொன்னேன்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே. நான் எல்லாம் வாங்கினவங்களும் ஹாப்பி, படம் பார்த்தவங்களும் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்காங்க அப்படி. எங்கள் டீமுக்குள்ளே கேட்டேன். ஆமாம் சார். சிஜி அவுட் வந்துருச்சா, ஹாப்பியாக இருக்காங்களா எல்லாரும்? அப்படி போஸ்ட் ப்ரொடக்ஷன். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இவ்வளோ நேரம் அதானே கேட்டுட்டு இருந்தேன் அப்படி நினைக்கிறேன். இல்லை சார், அதெல்லாம் என்ன வேணா கேளுங்கப்பா. வாட் இஸ் லவ்? லவ்னா லவ் தான்ப்பா. லவ்னா அன்பாக இருக்கிறது. இது இன்டெரக்டாக இருக்கு சார். இது ஒருத்தரை வந்து பொறுப்பாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த வழியும் ஆயிடக்கூடாது, கடைசி வரைக்கும் ஒருத்தரை வந்து பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு வச்சிடலாம். இல்லை நிறைய இடத்துல நானும் யோசிச்சிருக்கேன், இந்த நல்ல ஆன்சர் வந்த மாதிரி தெரியுது. இது ஓகே, இது நல்லா இருக்கும். ஒருத்தர் கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிறது. வாட் இஸ் லவ்? இது ஒரு ஜென்சி இந்த ஒரு அந்த டேர்ம் சார். நம்மளுக்கு ஒரு 2வது குடும்பம் மாதிரி. வாட் இஸ் லவ் தெரியல. லவ் வந்து தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தாலே நிம்மதியாக இருப்போம் வாழ்க்கையில். எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது தான் தப்பு. அது இருக்குது, உணர்ந்தாமா போனோமா சார். இந்த மாதிரி பதில் உங்ககிட்ட எதிர்பார்த்தா அவர் சொல்கிறார் இது மாதிரி நடந்துச்சு தெரியும். லவ்னா இப்போது எனக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னா அது நமக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை பற்றி இப்போது இவங்களுக்கு போகிற வழியில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை பற்றி யோசித்தாலே நமக்கு ஒரு கஷ்டம் வரும்ல, அது லவ். அது அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வரும்ல, அதுதான் லவ். பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு லவ்னா என்னது? லவ்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதுக்கு எந்த ஃபார்மும் என்ன பிசிக்ஸ் பாருங்க, நம்மலாம் டப்பா மாதிரி பேசணும். என்ன இதுதான் லவ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ உருவத்துக்கும் அன்புக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, குணம் வேற, உருவம் வேற. அதுக்கு எந்த ஃபார்ம் எதுவுமே இல்லை. பட் ஒரு 2 பர்சன் நடுவில் அந்த லவ்ன்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த விஷயம் இருக்கும் போது அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க விஷயம் மேஜிக்கலாக இருக்கும். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், அம்மா டாட்டர், அப்பா அப்பா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், அதுதான் லவ். அன்பே சிவம் அப்படி சொல்லலாம். பாருங்க, இதான் பூக்கி. சார் சர்ப்ரைஸ் வேணுமா? சர்ப்ரைஸ் இப்போ சடனாக வைக்கிறீங்களே சார் சர்ப்ரைஸ். இந்த மாதிரி கேரக்டர் உள்ள வந்து லைக் வந்து பேய் வேணுமா? பேய் இருக்கு. பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. லவ் வேணுமா? லவ் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் வேணுமா? என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இது அடி தடி இந்த மாமா சேஸ் அதுவுமே இருக்கு. அடி வாங்குறோம். அடி சார். நானும் அடி வாங்குறேன், அஜய் அடி வாங்குறப்பல. என்ன ப்ரோ சொல்றீங்க? இப்போ படத்துல யாரு சார் மூவி தான் அடிக்கிறது நான் தான். என்னது இவங்க 2 பேத்தையுமே. ஓகே ஓகே ஓகே. இல்ல சார், அப்ப இந்த கார் சேஸ் பின்னாடி அதுவுமே இருக்கு. அதுவும் இருக்கு. நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து போறீங்கன்னா அது எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனியர் கார் சேஸ். சரி, நான் சத்தியமா சொல்றேன். சார் நீங்க சாட்சி வச்சுக்கலாம். சார் நம்புங்க. இல்ல சார், நான் உங்களுக்கு கண்டிப்பா நம்புறேன் சார். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த ஆமையா வச்சு என்ன பண்ண வச்சிங்களா சார், எலியா மாத்தி நல்லா பண்ணாரா? ஆமாமா, நான் அந்த டைம்ல பண்ணேன். அப்புறம் எலி எலி அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க. சொன்னா நீங்க கேக்குறதெல்லாம் இருக்குப்பா. இல்ல சார் கேட்டீங்க, டக்குன்னு கார் சேஸ் கொடுத்துட்டேன். என்ன ப்ரொடியூசர் இல்ல வேற என்ன சார்? இல்ல அதை பத்தில அதை பத்தி பேசுறேன் சார். பூக்கி படத்துல என்ன இல்ல? தேவையில்லாத எந்த விஷயங்களும் இல்ல, தேவையுள்ள எல்லா விஷயங்களும் இருக்கு. இவர் ஒருத்தர் கரெக்டா இருக்காரு நினைக்கிறேன். எல்லாம் இருக்குது. கமர்ஷியலாக நீங்கள் ஃபேமிலியாக படம் பார்க்கலாம். லவ் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுவீங்க இல்லையா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைபிள் உள்ள படமாக தேடுவீங்க. அப்போ அன்றைக்கி பார்த்து அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அண்ட் செகண்ட் ப்ரோமோ பார்த்தேன் சார். விஜய் அவர்கள் ரசிகர்களையும் அஜித் அவர்கள் ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்து வச்சுருக்கீங்க. எப்படி அப்படியா? ஆமாம், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. டைலாக்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோவா? ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. ஓகே, பிரேக்கப் சொன்னாலும் ஆமாம் உட்காந்துட்டே பேசும்போது இவர் கத்தி குருவின்றாரு. இந்த பக்கம் பார்த்தா இவங்க வலிமை அப்புறம் வீரம்ன்றாங்க. ஸோ அப்போ இது எடிட் பண்ணதே நான் தான்ப்பா. எனக்கே தெரியாத ஒரு டீகோட் பண்ணியிருக்கீங்க. பயங்கரமாக பார்த்து அடிக்கடி டீகோட் பண்ணுவீங்களா நீங்கள்? ஆமாம் சார். சார் உங்களோட கதையை டீகோட் பண்ண மார்கன் லைட்டா. ஆமாம் சார், இந்த ஊசி உங்களுக்கு யார் ஊசி போட்டாங்க வரைக்கும் நம்ம சொன்னோம். இந்த ஆந்தையா மாறுவீங்க அப்படின்னு பண்ணுவீங்க. இதுதானா? அது சரி, நானே தான் சார் அது. சரிப்பா. ஸோ இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அப்போ ரசிகர்களை ஒன்று சேர்த்து ஒரு புது ஒரு பிரளயத்தை உருவாக்க போதா பூக்கி? படமாக தனியாக இண்டிவிஜுவலாக யாரோட ஃபேன் இல்லாமல் காமனாக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தில். ஓகே, படத்தை பார்த்தோன்னா பூக்கி ஃபேனாக மாறிடுவாங்க. எடுத்திருக்காங்க, ரொம்ப சின்சியராக எடுத்திருக்காங்க.
டேக் இட் ஃபார் கிராண்டடாக கேமரா ஒர்க் இருக்காது, எடிட்டிங் இருக்காது, மேக்கிங் இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. எல்லாம் ரொம்ப சின்சியராக ஒரு ஃப்ரேம் கூட உங்களை போர் அடிக்காத அளவுக்கு நியூவாக இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் டெபியூட்டன்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணால் எப்படி சார் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அவங்கள அணுகிற விதம்? இல்லை, நானே இன்னும் தெரியாமல் தான் இருக்கேன். நிறைய விஷயம் கற்றுட்டுருக்கிறேன் லைஃப்லேயும் சரி, இந்த சினிமா துறைக்குள்ளேயும் சரின்றதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அதில் எடுத்தோன்னே கேமரா கொடுத்துட மாட்டாங்க, டேக் சொல்ல முடியாது, டிசைட் பண்ண முடியாது. எல்லாம் கண்டினியூட்டி காஸ்டியூம்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கண்டினியூட்டி பார்த்துருப்பாங்க, ஓரளவுக்கு தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இது நான் சொல்கிறது வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு சின்ன கேமரா வச்சுக்கிட்டு இன்றைக்கி சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் உங்களால் 5000 ரூபாய்க்கு எடுத்துட முடியும். உங்கள் ஃபோன்லேயே எடுத்துகிட்டு ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் ஆன்லைனில் இருக்குது, கட் பண்ண முடியும், ஃப்ரெண்டை நடிக்க வச்சு பார்க்கலாம், இல்லை ஒரு செலவு இல்லாமல் நீங்கள் எல்லாம் பண்ண முடியுன்றதால இப்போ வந்து நான் பேசிக்காக ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பேன். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. ஏன்னா அவர் வந்து டேரக்டர் கம் கேமராமேன். சலீம் படத்தோட கேமராமேன் தான் அந்த படத்தோட டேரக்டர். அப்படின்றதால அவர் முன் அனுபவம் பார்த்திங்கன்னா பல படங்கள் பண்ணது அவருக்கு இருக்குது. ஸோ எனக்கு தேவைப்படுறது ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் படித்தா ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. பரதின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிற ஸ்கிரிப்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கேமராமேனே டைரக்ட் பண்ணால் இன்னும் சிம்பிள் இல்லை, உங்களுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கும் படம் பார்க்கும்போது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. அண்ட் படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 7 நிமிஷத்தில் பிரேக்கப் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா சார்? அப்போ ஏதாவது ஃப்ளாஷ் கட்லாம் ஆகி அவங்க காதல் பண்ணது, அவங்க ப்ரப்போஸ் பண்ணது, இங்கே 2 பேரில் யார் முதல்ல? எப்படி அப்படியே சொல்கிறீங்க? நான் சத்தியமாக சொல்கிறேன், இதுவும் நான் வந்து காமெடி பண்ணல. பருதி இருக்கா அப்படியே சொல்கிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக. சார் நம்ம கொஞ்சம் இந்த ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணுவோம் சார் நம்ம எப்பவுமே. ஃபுல் கதையை சொல்கிற போகிறாருங்க, நீங்கள் வேறு கேள்வி கேளுங்க. இல்லை அப்படி இருக்காது சார். இது மாதிரி வந்து முன்னாடி நடந்த விஷயங்கள் பேசுறது இருக்குது. இவங்க 2 பேர் யார் ப்ரப்போஸ் பண்ணுவா? பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுமா சார்? அப்படி போகல கதை, அங்கே தான் வேறுபடுறீங்க ஆக்சுவலாக. ஆனால் இது வரைக்கும் சொன்னது வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் 2 பேர் சொல்லுங்கள், படத்தில் உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட். எனக்கு ஒரு சீன் பிடிச்சிருந்தது இல்லை, அதை சொல்ல முடியுமான்னு தெரியல. சும்மா ஒரு அவுட்லைன் சொல்லுங்கள், நாங்கள் அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு பிட்வீன் இல்லை, அது இவங்களுக்காக போய் சண்டை போடுவாங்க இடத்துல. வாவ், அங்கே நடக்கிற அர்ஜுன் ரெட்டி மாதிரி இருக்கும் ஒன்று வந்து அதை விட டபுள் மடங்கு கொஞ்சம் மாசாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் தான். நீங்கள் பாருங்கள், இது மட்டும் நான் வந்து நான் நம்புறீங்கன்றதால நான் வந்து போய் சொல்ல மாட்டேன். நீங்கள் பாருங்க, படம் சம்திங் இருக்குது உள்ள ஒரு விஷயம் இருக்குது. அவர் சொன்னது வந்து மேட்ரு இருக்குது. மேட்ரு என்ன மேட்ருன்னு நீங்கள் போய் படம் பாருங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது சீன்? அதான் அது சொல்லாமான்னு தெரில. சொல்லாமான்னு தெரியலன்னு அஜய் சொல்லிட்டாப்ல ஒரு நீங்கள் பிச்சைக்காரன் 2 இல்லை 1லேருந்து சொல்கிறேன். எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் சொல்லலாம்ப்பா. சார் சொல்லலாமா? இது சொல்லுங்க. அதுக்கு எது சார்? இப்போ நான் சொன்னதா? நிறைய சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க என்ன கண்டிப்பா சொல்ல என்ஜாய் நினைச்சீங்க சொல்லுங்க. சொல்லுங்க கேட்காது. அவங்க நடிச்சிருக்காங்க, சொல்லுங்க. சொல்லிட்டா? சுனில் சார் கூட ஒரு சீன் பண்ணிருப்பேன் சார். கேஸ்டிங் ரிவீல் பண்ணுவாங்க. இல்ல அது வந்து என்ன அது எதுல வரும்னு சொல்ல வந்துட்டேன். சொல்ல வேண்டாம்ல, பாருங்க சொல்லக்கூடாதுன்றாரு. நான் எங்களுக்கு தான் விஜயாண்டி சார் நடிச்சிருக்காரு, ஒரு பாட்டு மட்டும் வர பார்த்து அவரே சொல்றாரு நான் இருக்கேன். அது மாதிரி சுனில் சார் கூட ஒரு சீன் பண்ணிருப்பேன். அது வந்து பயங்கர ஃபன்னா இருக்கும். அவர் தான் உங்க அப்பா? ஐயோ கரெக்ட். எப்படி எல்லாத்தையுமே ஒரு கரெக்டாக சொல்கிறாரு சார். என்ன சார் இது? ஐயோ சார், நான் இதுக்கு தான் சார் உங்களை சொல்ல. பார்த்தா செல்லமா கலாக்கணும்னு தோணிருக்கு அவங்களுக்கு. உங்களை பார்த்தா ஒரு கியூட்டா பூக்கி மாதிரி தோணுது. அதனால தெரியுமா, பிடிச்சவங்க ரொம்ப ஓட்டுவாங்க தெரியுமா? ஆமா சார், ஆமா சார். இப்போ உங்க பண்ணிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன கதிர் ஏன் ஓட்டுறீங்க அவரை? அண்ணா சரி. இது அண்ணாவா? இப்போதான் ஓட்டுறாங்க சார் இப்பதான் சார் உண்மையை சொல்றாங்க சார். இல்ல அப்ப அப்பா அனுப்பின ஆளை இவர் கூட சண்டை போட்டு இது பண்றாரு. அது இல்ல அப்பா அனுப்பினால அவர் இவரு கூட சண்டை போடுறாரு. அதுதான் சொல்றேன், அது நடக்குது. ஆமா நடக்குது. சரி, இப்போ நிறைய கதைகள் கேட்போம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அப்சர்வ் பண்ண, அதை கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார் லவ்னா இதான் தெரிஞ்சிடும், இப்போ ஆக்ஷன்னா இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி சார் நம்ம வேற ஒரு லைக் கதை காலத்தில் மக்களுக்கு கொடுப்போம்? ஏன்னா படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரே செகண்டில் இது ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, நல்லா இல்லைன்றாங்க. அது படமே அப்படி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது தான். பட் இப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது how it feels for you? சரி, நானுமே கொஞ்சம் நீங்கள் அந்த டைரெக்டாக கதை மட்டும் கேட்டு உணர்வுபூர்வமாக முடிவெடுத்துட்டிங்கன்னா தப்பிச்சிடலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வந்து இப்போ ஆக்ஷன் படம் ஓடுது, நம்ம ஆக்ஷன் படம் எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வரவேற்பு இருக்குது, ஃபீல் குட் படம் எடுத்துடலாம். ஒரு படம் ஓடி இருக்கும் ஃபீல் குட் மூவி, அதை தொடர்ந்து நானும் ஃபீல் குட் படம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கதை இல்லாமல் லாஜிக்கலாக அசம்பிள் பண்ணுறாங்களே. இப்போ நான் பிச்சைக்காரன் 1 கேட்கும்போது தாரத்தாரையாக கண்ணீர் வந்துச்சு எனக்கு. அதே எஃபெக்ட் வந்து எனக்கு இதில் வந்துச்சு, 100 சாமியில் வந்துச்சு. பூக்கி படிக்கும்போது எனக்கு கிளைமேக்ஸில் அழுது அந்த ஸ்கிரிப்ட். அது வந்து ஃபன்னி மூவி, செம காமெடி படம் ஃபுல்லாக.
நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 தடவை சிரிச்சிட்டே இருப்பாங்க ஆடியன்ஸ். அண்ட் மேக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அழுதேன். வெறுமனே படிக்கும்போது அழுதேன். அப்போ நான் தனுஷாவை பார்க்கல, அஜயை வச்சு பார்க்கல. வெறும் எழுத்தில் உள்ள கேரக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது ஒரு 3 ஹவர்ஸ் கதை படிக்கும்போது. அந்த எழுத்துக்கே வந்து ரீ ரெக்கார்டிங்கில் மாடுலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, கேமரா ஆங்கிள் கிடையாது, கட்டு கிடையாது. எழுத்து கூட்டி படிக்கும்போது வேறு ஸ்ட்ரெயின் இருக்கும்ல உங்களுக்கு. படம் பார்க்கும்போது எல்லாமே காதுக்கு வந்து சேரும், விஷுவலுக்கு போகும். அப்படி வந்து கொடுப்பாங்க, லட்டு மாதிரி கொடுப்பாங்க படத்தை. படிக்கிறதுன்னு போகும்போது நீங்கள் உங்கள் கற்பனையை எவ்வளோ ஓடணும், நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும், கூட்டி படிச்சுக்கணும், எஃபர்ட் போடணும். அதில் படித்து ஒரு ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் வருது. அப்படின்னும் போது கண்டிப்பாக அது படமாக இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அந்த உணர்வுபூர்வமாக எடுத்த முடிவுகள்லாம் என்னை காப்பாற்றிருக்கு இந்த வரைக்கும். கூடியில் ஒருவன் அதில் பூக்கியும். ஆமாம், கேல்குலேட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அது வந்து தப்பாக இருக்குது, தெரியாமல் பண்ணது தான் அதெல்லாம். ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறமா எமோஷ்னல் டிசிஷன்ஸ் தான் நம்புகிறேன். அக்கௌண்டிங், அதர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாஜிக்கல் திங்கிங் வச்சுக்கிட்டு இந்த கதையை அப்ரூவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இது மட்டும் உட்காந்து எமோஷனலாக நான் கனெக்ட் ஆகிறேன்னு பார்ப்போம். அப்படி ஆச்சுன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஆமாம், அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் இருக்கான்னு பார்ப்போம். அதே அவங்க சொன்ன விஷயம் ரைட்டிங்கில் இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டுமே ஒர்க் ஆச்சுன்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு தான் அப்புறம் சேலஞ்ச் உங்களுக்கு. அதுக்கு ஒரு கேமராமேன் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ரோலை என்னென்னு புரிஞ்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணுவார், எடிட் பண்ணுவார் அப்படின்னு அந்த இது அவங்கவுங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அப்புறம் சரியான எல்லாத்துக்குமே நீங்கள் போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவங்கவுங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி டிபேட் ஆகி போவாங்க. இல்லை சார் அந்த ரோல் அப்படி கிடையாது, இப்படி பண்ணுங்கள். அங்கே தான் டேரக்டராக வந்து அவங்க இன்வால்வ்மெண்ட் பண்ணி கைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படியே இனிமேல் கதை கேட்டு ஓகே பண்ணுற ப்ராசஸில் வந்து எமோஷனல் டிசிஷன்ஸ் நம்புகிறேன் இப்போது. அண்ட் இப்போ பூக்கியில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடிட்டிங் கிளைமேக்ஸ் இருக்கா சார்? பாருங்களேன், படம் பாருங்கள், கண்டிப்பாக கண்ணீர் விட்டுருவீங்க. சார் ஏன்னா சார் ஒய் 13 சார் காதல் படம்னால அன்னைக்கு லவ்ஸ் டே இல்லையா? அதான் அடுத்த நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து 13 14 தானே, February 14 தானே லவ்ஸ் டே. மாற்றிட்டோம் இந்த படத்துக்காக ஒரு 1 டே இந்த வருஷம் மட்டும். ஓ அதான் வந்து நோட்டீஸ் விட்டாங்களா சார்? பார்க்கல சார். இல்லை, லவ்வர்ஸ்லாம் வந்து போகணுன்னு ஆசைப்படுவாங்க, வெளியே போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மோஸ்ட்லி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூவின்றது ஒரு கல்ச்சராக இருக்கு இல்லையா? ஒரு 10% பாப்புலேஷன் வந்து இந்த தியேட்டருக்கு வருவாங்க, அவங்கெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வெளியே போய் இந்த டைமில் இந்த டைப் ஆஃப் மூவி எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுக்காக பண்ணுறது. கடைசி ஒரு கேள்வி, வாட் இஸ் சினிமா ஃபார் விஜய் ஆண்டனி? சினிமான்றது இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க வேலை. இதை சுற்றி வந்து நான் மியூசிக் பண்ணுறேன், பாடுறேன், நடிக்கிறேன், தயாரிக்கிறேன் அப்படின்னா வேலையாக சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வேலையை வந்து என்னால் எவ்வளோ சின்சியராக முடியுமோ அதை அப்படி அப்ரோச் பண்ணுறேன், அணுகிறேன். அண்டு எனக்கு என் கவனம் தெரிஞ்சு ரொம்ப சின்சியராக இருக்கேன் நான் சூஸ் பண்ணிக்கிட்ட வேலைக்கு. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க. ஹோட்டல் நடத்தி நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது கெட்டுப்போன சாப்பாடு கொடுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி சின்சியராக முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல சாப்பாடாக பண்ணி, நல்லா பேக் பண்ணி, நல்ல படமாக எடுத்து நான் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி தான் பண்ணுறேன். தொடர்ந்து பண்ணுவேன் நம்புகிறேன். சிறப்பு சார், நேரத்துக்கு ரொம்ப நன்றி. Feb 13 வெயிகலி வெயிட்டிங் டு வாட்ச் பூக்கி, அதாவது பூசாவியா? ஆமாம் சார், பூக்கி. இதுதான் 5வது காரணம் நான் அந்த இது பண்ணுறது, பிரேக்கப் பண்ணுறது. சரி, எப்படி சார் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வைக்கணும் சார். இந்த நல்ல பேர் தான் இது கூட ஆக்சுவலாக. பூசாவி பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கார்னர் சீட்டா எப்படி? இல்லை நம்ம சென்டர். ஓகே, தனியாக தானே போகிறீங்க? தனியாக. தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.